வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோக்குள்ள சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேங்க. உண்மை சம்பவம். உண்மையாக இது பேப்பரில் எல்லாத்துலேயுமே வந்தது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கதையில் வந்தது. இது உண்மை சம்பவம் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு பெரிய ஃபேமிலின்னா 5 குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாம் ஒரு கிராமத்தில் வசிச்சுட்டு வராங்க. எல்லோரும் வசிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் டூர் மாதிரி வெளியூர்லாம் போகலாம், இன்ப சுற்றுலா. அதாவது ஸ்கூல் லீவில் எல்லாம் பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு ரிலேஷன் கொஞ்சம் பேர் எல்லாம் சேர்ந்து ஒரு வேன் எடுத்துகிட்டு வெளியூர், அதாவது கோயிலாக போகிறாங்க. டூர் மாதிரி ஒரு வாரம் போகிறாங்க. ஜாலியாக போகிறாங்க. ஒரே பாட்டு கூத்து சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாம் ஜாலியாக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கையில் ஒரு விபத்து ஆகிடுது. விபத்தானதும் அதை காப்பாற்ற முடியல. எல்லாம் குழந்தைங்கள்லாம் நீச்சல் தெரியாது, தண்ணியை குடிச்சிட்டு எத்தனை பேர் இறந்தாங்க என்னங்கிறது தெரியலிங்க. இது இப்படியே இருக்கட்டும். இதுக்கு இடையில என்ன பண்ணாங்க, இன்னொரு ஊரில் திடீர்னு ஒருத்தவங்க ஒரு அப்பா அம்மா குடி வராங்க. குடி வந்ததும் அந்த வீட்டில் 2 பேர் தான் வராங்க, பெருசாக யாரும் இல்லை. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே கரமுறைன்னு சத்தமாக இருக்குது. பசங்க சத்தமாக இருக்குது. அந்த தெருவில் உள்ளவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன இந்த வீட்டில் பால் காய்ச்சி குடித்தாங்க. 2 பேர் தான் வந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் வந்தாங்க. ஆனாக்கா ஒரே பாட்டு சத்தம், கும்மாளம், பசங்க அடிச்சுக்கிறது, ஒரே பாட்டு பாடுறது, குதூகலமாக இருக்குது. ஏன் தான் இப்படி ரகலை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஒரே க்ரௌடாகவே இருக்குது. அந்த வீடு மட்டும் எனி டைம் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்க எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அப்படின்னு இப்படியே போயிட்டுருக்கு. டெய்லி ஒரே சண்டை சச்சரவு, கூட்டம் கும்மாளம், பாட்டு சத்தம் இப்படியே தாங்க டெய்லி போயிட்டுருக்கு. திடீர்னு போயிட்டுருக்கவும் தெருவில் உள்ளவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னான்னு தெரியல, இப்படி ஒரு வீடா வரும்போது பார்த்திங்கன்னா 2 பேர் தான் சைலண்ட்டாக வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமா தெருக்காரவங்களாம் பார்த்துட்டு என்ன ஏது போய் கேட்போம், அவங்கள போய் கேட்போன்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் கேட்குறாங்க. என்னங்க ஆச்சு, வீட்டில் பார்த்தா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, ஆனால் ஒரே சத்தமாக இருக்குதுங்க, பயங்கர சத்தமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையும் காணோம். என்னங்க இது, என்ன சத்தம், என்ன டேப் ரெக்கார்டு சத்தம் மாதிரி இருக்குது, என்னன்னு கேட்கும்போது தான் அவங்க உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க, தண்ணி குடிங்க, நாங்கள் வாழ்க்கையில் இழக்காத செல்வங்கள் இழந்து விட்டோம் அப்படின்னு அவங்க கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம இதெல்லாம் ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, டூர் போனது, அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் இந்த வந்த தெருவாசிகள்கிட்ட இவங்க அந்த கதையை சொல்கிறாங்க. சொல்லி முடித்து கண்ணீர் விடுறாங்க. கவலைப்படாதீங்கம்மா, அழாதீங்கம்மான்னு சொல்லி அவங்க ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அந்த அம்மா அப்பா சொல்கிறாங்க, எங்களால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு வேளை தான் சாப்பிட்றோம், நிம்மதியாகவே சாப்பிடவும் இல்லை, சமைக்கிறதும் இல்லை, பிள்ளைங்க ஞாபகமாகவே இருக்குது. அதனால் இந்த சத்தத்தையாவது பொழுதுக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தோன்னா எங்களுக்கு அதில் கொஞ்சம் நிம்மதி கிடைக்குதுங்க. அதனால தாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் எப்பப்பெல்லாம் நினைக்கிறோமோ இந்த சீடியை போட்டு நாங்கள் அவங்களுடைய அரட்டைகளையும் குதூகலமாக ஒரு வாரம் நாங்கள் வேனில் ஜாலியாக போனதையும் நாங்கள் போட்டு கேட்டுக்கிட்டு அந்த நினைவுகளோடு வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதாங்க எங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவங்களுடைய சோகத்தை சொல்கிறாங்க. சொல்லும்போது தான் தெருவாசிகள்லாம் ஐயையோ இவங்களுடைய சோகம் தெரியாமல் நம்ம இவ்வளோ சத்தம் கேட்குதேன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம், பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்காதீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சோகம் அதிகமாகிடும், வெளியில் வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரோம், பேசிகிட்ருங்க, அதை மறக்க ட்ரை பண்ணுங்க
வந்து அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பு சுத்தமாக கொஞ்ச நாள் இருக்கிறது நிம்மதி இல்லாத போயிடும். இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும். போனது போச்சு. இருக்கிற நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்ல. அதுக்காகவாவது நீங்கள் மனசை ரிலாக்ஸாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வாங்க, இதுலேருந்து வெளியில் வாங்க, நாங்களும் வரோம். வெளியில் கோயில் குளம் போகலாம், எங்கள் கூட வாங்க, பேசிகிட்ருங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்கலாம் சொல்லி தெருவாசிகள்லாம் ஆறுதல் அடைகிறாங்கங்க. அதனால் வெளியில் போகும்போதும் சரி, வீட்டுக்கு வரும்போதும் சரி, நீங்கள் பார்த்து பிள்ளைங்க போனாலும் பார்த்து வண்டி வாகனத்தில் பார்த்து போங்க, மெதுவாக போங்க, அவசரம் வேண்டாம், முன்னாடி கிளப்பி விடுங்க. பசங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டு ஐயாவாகட்டும் யாராக இருந்தாலும் வெளியில் கிளம்புறாங்களா, வண்டியில் போகிறாங்களா, ஜாக்கிரதையாக போய்ட்டு ஜாக்கிரதையாக வாங்க, ஹை ஸ்பீடு போகாதீங்க. நீங்கள் டெய்லி இதை ஒரு சொற்பொழிவு மாதிரி சொல்லிவிடுங்க. அப்போ தான் அவங்க வந்து மைண்டில் அதை வச்சுப்பாங்க. போனோடனே நீங்கள் ஆஃபீஸோ ஸ்கூலோ பிள்ளைங்க பத்திரமா போச்சாங்கிறத கவனிங்க. ஜாக்கிரதையாக பிள்ளைங்கள பார்த்துங்க. வீட்டில் உள்ள எல்லாரையுமே நல்லபடியாக பார்த்துங்க. இழப்பை யாராலையும் ஈடுகட்ட முடியாதுங்க. எந்த ஒரு குடும்பத்திலையாகட்டும் இழப்பை வந்து யாராலையும் போன உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. அதனுடைய சோகத்தையும் நம்ம வாங்கிக்க முடியாது. அதை வந்து உணர மட்டும்தான் நம்மளால் முடியும். ஆனால் பாதிப்பு அவங்களுக்கு தான். அதனால் யாராக இருந்தாலும் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு சண்டை சச்சரவு போட்டுக்காதீங்க. நிம்மதியாக இருங்க. வாயால் அதிகமாக திட்டிக்காதீங்க. இன்னும் வாசாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிக்காதீங்க. நிம்மதியாக இருங்க. சொன்னால் சொல்லிட்டு போட்டோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லதே நடக்குங்க. என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் தொட்டுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.